So hi guys, welcome back to our channel. It's me Havapadan. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நான் எப்படி calisthenics கத்துக்கிட்டேன். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. என்னோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் calisthenics ஸ்டார்ட் பண்ணும்போது எது மாதிரிப்பட்ட ஒர்க் அவுட் ரொட்டீனை ஃபாலோ பண்ணேன் அண்ட் எப்படி ட்ரெயின் பண்ணேன் என்னெல்லாம் பண்ணேன் அண்ட் தென் எது மாதிரிப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணேன் இது எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது மூலமாக ஆக்சுவலாக உங்களோட calisthenics ஜேர்னியில் இந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் இப்போ calisthenics ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஸோ நான் எப்படி ட்ரெயின் பண்ணேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ஆக்சுவலாக அதை வந்து ட்ரைனிங்கில் வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அண்ட் அதே மாதிரி நான் பண்ண மிஸ்டேக்ஸை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வந்து எப்போ calisthenics ஸ்டார்ட் பண்ணேன்னா அரௌண்ட் 2020 வந்து நான் calisthenics ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆஃப்டர் லைக் 2021 2022 நான் வந்து ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணல. 2023 நான் ஒன்ஸ் அகேன் calisthenics ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதுதான் வந்து என்னோட டோட்டல் ஜேர்னி. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா 2020 எங்கேருந்து இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சோ நான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் என்ன ட்ரைனிங் பண்ணேன் எதை மாதிரி ட்ரெயின் பண்ணேன் ஸோ அதை எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 2020 அரௌண்ட் ஜான்வரி வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இப்போ வந்து ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் calisthenics. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து calisthenics ஸ்டார்ட் பண்ணும்போது ஆக்சுவலாக வந்து நான் இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரி வந்து உங்கள்கிட்ட வந்து நிறைய பேர் ரிவீல் பண்ணியிருக்கேன். ஸோ மேபி நீங்கள் வந்து புதுசாக இந்த சேனலில் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ நான் வந்து calisthenics ஸ்டார்ட் பண்ணும்போது ஆக்சுவலாக தமிழில் யாருமே calisthenics பண்ணல. நான் வந்து சர்ச் பண்ணி பார்க்குறேன் யாருமே இல்லை. ஸோ அப்போ வந்து என் மைண்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வந்து calisthenicsல வந்து ஒரு ஸ்ட்ராங் அத்லெட்டாக மாறுறோம். தமிழ்நாட்டில் calisthenics வந்து நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகணும். இது வந்து என்னோட மைண்டில் அப்போவே இருந்துச்சு. பட் அப்போ எனக்கு வந்து அவ்வளோத்துக்கு கிரேசியான ஸ்ட்ரென்த்தோ இல்லைனா வந்து ஒரு கோச்சோ இல்லைனா வந்து எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக லைக் ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் ஒரு சாதாரண பையன் லைக் இங்கே போகணுன்னு ஒரு ஐடியா இருக்குது. பட் எப்படி பண்ணணும்னு தெரியாது. ஸோ இதான் என்னோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஸோ நான் வந்து calisthenics ஸ்டார்ட் பண்ணுறேன். calisthenics ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட பெரிய ஸ்ட்ரகிளாக இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன விஷயம்னா எனக்கு வந்து லைக் லெஃப்ட் ஷோல்டர் வந்து எனக்கு டிஸ்லோகேட் ஆயிருந்து. ஸோ அது எனக்கு வந்து ஒரு செல்ஃப் டவுட்டாக இருந்து. ஸோ மேபி என்னோட ஷோல்டர் இன்ஜுரினால என்னால் வந்து லைக் ஒரு சர்டன் லெவலில் வந்து ரீச் பண்ண முடியாது. ஸோ அதை மாதிரிப்பட்ட டவுட்ஸ் இருந்து கண்டிப்பாக என்னால் ஃப்ரீ ஸ்டைல்லாம் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் ஃப்ரீ ஸ்டைல்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியாதுன்னா லைக் இப்போ எக்ஸாம்பிள் ஃப்ளிப்ஸ் பண்ணுறதா இருக்கலாம், இந்த டைவ் இதை மாதிரிப்பட்ட விஷயங்கள் லைக் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளிப்ஸ்லாம் இருக்கும்பா இதெல்லாம் கம்பைன் பண்ணி calisthenicsல ஃப்ரீ ஸ்டைல்னு ஒன்று உண்டு. பட் உள்ள ப்ராப்ளம் என்னென்னா அதை கற்றுக்கும் போது கண்டிப்பாக வந்து நீங்கள் நிறைய இடத்துல கீழே விழுற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கு வந்து நிறையவே வந்து உங்களோட ஷோல்டர் வந்து லைக் எப்படி சொல்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரோக்கன் ஷோல்டர் வச்சு உங்களால் அது பண்ண முடியாது. ஸோ நான் இந்த ஃப்ளிப்ஸு இந்த ஃப்ரீ ஸ்டைல் இது வந்து என்னால் பண்ண முடியாதுன்னு ஃபஸ்ட்டே தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதில் வந்து எனக்கு வந்து எந்த விதமான லைக் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் அதனால் க்ரியேட் ஆகலை. ஸோ என்னோடய ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டுமே வந்து லைக் ஸ்ட்ரென்த் பேஸ்ட் calisthenics அதாவது ஸ்டாட்டிக் ஸ்கில்ஸாக இருக்கலாம் டைனாமிக் ஸ்கில்ஸாக இருக்கலாம் இது மாதிரிப்பட்ட விஷயத்தில் தான் என்னோட ஃபுல் ஃபோக்கஸ் அண்ட் ஃபுல் மைண்ட் செட் இருந்துச்சு. அண்ட் தென் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வந்து ஷோல்டரில் வந்து சிவியராக பெயின் இருந்து ப்ராப்பராக வந்து ட்ரெயின் பண்ணாத காரணத்தினால சடனாக நான் வந்து என்னோடய ஷோல்டரில் வந்து நிறைய எஃபோர்ட் போடும்போது எனக்கு கண்டிப்பாக வந்து அந்த பெயின் இருந்துச்சு. பட் ஆஃப்டர் ஒரு சர்டன் பீரியட் வந்து பெயின் வந்து ஸ்லோவாக வந்து டிஸப்பியர் ஆச்சு. ஓகே, கம் டு த ட்ரைனிங். நான் எதை மாதிரிப்பட்ட ட்ரைனிங் ஃபாலோ பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நான் 2020 ஸ்டார்ட் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன்னா நான் வந்து ஜஸ்ட் வந்து புஷ்அப்ஸ் புல்அப்ஸ் ஸ்குவாட்ஸ் லைக் மண்டே வந்து புஷ்அப்ஸ் பண்ணனா, டியூஸ்டே வந்து புல்அப்ஸ் பண்ணனா, வெனஸ்டே வந்து ஸ்குவாட்ஸ். ஸோ இதே மாதிரி பேசிக் எக்ஸசைஸில் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பேசிக் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் calisthenicsஸை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரென்த் தேவை என்ன ஸ்கில்ஸ்னாலும் கற்றுக்கிறதுக்கு. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் இருந்ததுன்னா அதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் எவ்வளோ வேணாலும் லேயர் வந்து அடிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களோட ஃபவுண்டேஷன் வீக்காக இருந்தால் கண்டிப்பாக ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் அடுக்குனீங்கன்னா கீழே விழுந்துருவீங்க, இன்ஜுரி அப்படி நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக வந்து நடக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ரென்த் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் calisthenicsல பில்ட் பண்ணணும். என்னோட ஸ்ட்ரென்த்தை மட்டும் பில்ட் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ மந்த்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணியிருப்பேன்னா லைக் மோர் தென் 6 months வந்து நான் ஜஸ்ட்டு வந்து ஸ்ட்ரென்த்துக்கு மட்டும்தான் ட்ரெயின் பண்ணேன். அதாவது நான் வந்துட்டு லைக் புஷ்அப்ஸ் புல்அப்ஸ் டிப்ஸ் ஸ்குவாட்ஸ் இது மாதிரிப்பட்ட எக்ஸசைஸ் மட்டும்தான் ஃபஸ்ட்டு ஒரு 6 months நான் இதை மட்டும்தான் பண்ணேன். லைக் கிட்டத்தட்ட அந்த 6 months முடிகிற டைமில் தான் நான் ஒரு ஃபியூ ஸ்கில்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட்டே பண்ணுறேன். ஸோ அது என்னெல்லாம் ஸ்கில்ஸ்னால் ஒன்று வந்து மஸ்லப்ஸ். நான் அப்போ வந்து அரௌண்ட் 6 months முடியும் போது நான் மஸ்லப்ஸ் அன்லாக் பண்ணிட்டேன் அண்ட் தென் ஹேண்ட் ஸ்டாண்டை அன்லாக் பண்ணிட்டேன். ஸோ இந்த 2 ஸ்கில் மட்டும் தான் ஆஃப்டர் லைக் என்ன சொல்கிறதுக்கு ஒரு 6 months ஆஃப் ட்ரைனிங் நான் வந்து அன்லாக் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் என்னோட பேசிக் ஸ்ட்ரென்த்தை வந்து நான் வேறு லெவலில் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன். லைக் என்னோட புஷ்அப்ஸாக இருக்கலாம், என்னோட டிப்ஸாக இருக்கலாம், என்னோட ஸ்குவாட்ஸாக இருக்கலாம். இப்போ நான் புஷ்அப்ஸ் ட்ரெயின் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நான் 2 விஷயத்துக்காண்டி ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்று வந்து கொஞ்சம் மசில் பில்ட் பண்ணுறது அப்போ மைண்டில் இருந்து அண்ட் தென் அதே மாதிரி என்னோட ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான் என்னோட மெயின் கோலாக இருந்து. அப்போ நான் புஷ்அப்ஸ் பண்ணும்போது ஒரு பீரியடுக்கு மேலே எனக்கு வந்து புஷ்அப்ஸ் ஈஸி ஆகிட்டா நான் என்ன பண்ணுவேன்னா ஹார்டர் வேரியேஷன் ஆஃப் த புஷ்அப்ஸ் வந்து சூஸ் பண்ணுவேன். ஸோ நார்மல் புஷ்அப்ஸ் பண்ணுறேன் அது ஈஸியாக மாறிட்டுனா அதோட கஷ்டமான வேரியேஷன் ஆர்ச்சர் புஷ்அப்ஸ் பண்ணுவோம் இல்லைனா ஒன் ஹேண்ட் புஷ்அப்ஸ் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி கஷ்டமான வேரியேஷனை வந்து என்னோட ட்ரைனிங் வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். சேம் புல்அப்ஸுக்கு அதே மாதிரி தான் புல்அப்ஸ் பண்ணுறேன் அது ஈஸியாக மாறிட்டுனா தென் நான் வந்து என்ன ஆர்ச்சர் புல்அப்ஸ் ஆட் பண்ணுவேன். இதே மாதிரி கண்டினியூஸாக நான் வந்து ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட் பண்ணி தான் ட்ரெயின் பண்ணிகிட்டே இருந்தேன். அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் 6 months வந்து நான் எந்த வெயிட்டட் calisthenics எதுவுமே பண்ணல. லைக் ஃபர்ஸ்ட் ஆல்மோஸ்ட் லைக்
ஒரு ஃபஸ்ட்டு 1 இயரே நான் வந்து வெயிட்டட் கேலிஸ்தனிக்ஸ் எதுவுமே பண்ணல, செகண்ட் இயர் பண்ணல, தேர்ட் இயர் பண்ணல. நான் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஒர்க் அவுட்டே பண்ணல ஒழுங்கா. ஸோ ஃபஸ்ட்டு 1 இயர் வந்து நான் வெயிட்டட் கேலிஸ்தனிக்ஸ் தான் பண்ணல, வெயிட் எதுவுமே ஆட் பண்ணல, ஜஸ்ட் பியூர் பாடி வெயிட் எக்ஸசைஸ் மட்டும்தான். இந்த ஃபஸ்ட்டு 6 மந்தில் நான் வெயிட் எதுவுமே ஆட் பண்ணல, ஜஸ்ட் வந்து பாடி வெயிட் எக்ஸசைஸில் வந்து ஹார்டர் வேரியேஷனை வந்து கரெக்டாக வந்து பிக் பண்ணி கரெக்டான இன்டென்சிட்டியில் கரெக்டான வால்யூமில் வந்து நான் ட்ரெயின் பண்ணேன். அண்ட் ஆஃப்டர் 6 மந்த் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் என்ன பண்ணுவேன்னா, நான் எப்படி வந்து மஸ்லப்ஸ் ஹேண்ட் ஸ்டாண்ட் லேர்ன் பண்ணேன்னா, ஒரு 4 மந்த் ட்ரெயின் பண்ண போகிறோம் நான் ஹேண்ட் ஸ்டாண்ட் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ லைக் எப்படி சொல்கிறது, ஒரு 15 மினிட்ஸ் வந்து நான் வந்து ஹேண்ட் ஸ்டாண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அண்ட் தென் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவேன். சம்டேஸ் வந்து ஃபுல்லாகவே ஹேண்ட் ஸ்டாண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஸோ ஹேண்ட் ஸ்டாண்ட் வந்து எனக்கு ஸ்ட்ரகிள் ஆச்சு. லைக் நான் ஹேண்ட் ஸ்டாண்ட் கற்றுக்க வந்து அரௌண்ட் வந்து லைக் 3 மந்த்ஸ் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் மீதி எல்லா ஸ்கில்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஹேண்ட் ஸ்டாண்ட் தான் நான் படிக்க ரொம்ப லேட் ஆகுனேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங் நான் ஹேண்ட் ஸ்டாண்ட் படிக்கும்போது என்னென்னா வந்துட்டு நமக்கு வந்து ஷோல்டரில் வந்து நீங்கள் வந்து நார்மலாக ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணாலே ஷோல்டரில் வந்து ஒரு சிவியர் பெயின் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஷோல்டர் இன்ஜுரி இருந்தனால எனக்கு வந்து லைக் வேறு லெவலில் ஒரு பெயின் இருக்கும் அங்கே வந்து. ஏன்னா வந்து ஒரு பைக்கில் வந்து நம்ம சும்மா போனாலே எனக்கு ஷோல்டரில் வந்து பெயின் இருக்கும். அது வந்து ஷோல்டர் இன்ஜுரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால் வந்து மேபி அது ஒரு ரீசனாக நான் வந்து எடுத்து வைக்க விரும்பலை, ஒரு எக்ஸ்கியூஸாக நான் எடுத்து வைக்க விரும்பலை. பட் வந்து எனக்கு ஹேண்ட் ஸ்டாண்ட் கற்றுக்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸ் ஆச்சு வரைக்கும், ஒரு பெர்ஃபெக்டான ஹேண்ட் ஸ்டாண்ட். அதனால் எப்போ வேணாலும் கரெக்டாக க்ளீனாக வந்து ஹோல்ட் பண்ணுற ஒரு ஹேண்ட் ஸ்டாண்ட் கற்றுக்க எனக்கு கிட்டத்தட்ட 3 மந்த்ஸ் ஆச்சு. அண்ட் மஸ்லப்ஸ் எப்படி கற்றுக்கிட்டேன்னா, மஸ்லப்ஸ் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணேன், ஒரு ஆஃப்டர் 3 to 4 மந்த்ஸ் வந்து நான் சும்மா எப்போவாது ட்ரை பண்ணுவேன். என்னால் ஆக்சுவலாக பண்ணவே முடியாது. அண்ட் தென் நான் என்ன பண்ணுவேன்னா, லைக் நம்ம வந்து புல்லப்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் புல்லப்ஸ் வந்து நான் ட்ரெயின் பண்ணுவேன் ரைட்டா. ஸோ ஒன்று வந்துட்டு லைக் ஆர்ச்சர் புல்லப்ஸ் இது மாதிரி வேறு வேரியேஷன் இருந்தாலும், இன்னொரு சைடில் எக்ஸ்ப்ளோசிவ் புல்லப்ஸும் ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் மஸ்லப்ஸை பொறுத்தவரைக்கும் நான் ஸ்பெசிஃபிக்காக மஸ்லப்ஸுக்கும் ட்ரெயின் பண்ணல. ஸோ அப்பப்போ ட்ரைனிங் இன்பிட்வீன் வந்து நான் மஸ்லப்ஸ் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். அண்ட் எப்போவாது ஒரு நாள் வந்து ஸ்பெசிஃபிக்காக மஸ்லப்ஸுக்கு ட்ரெயின் பண்ணுவேன், லைக் வாரத்தில் ஒரு நாளாக இருக்கலாம். ஸோ அதை மாதிரி ட்ரெயின் பண்ணேன். ஸோ ஒரு நாள் சடனாக வந்து என்னால் மஸ்லப்ஸ் பண்ண முடிஞ்சு. பட் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் மஸ்லப்ஸ் ட்ரை பண்ணும்போது இது பண்ணவே முடியாது. ஸோ அதே மாதிரி தான் நானும் ஃபீல் பண்ணேன் ஆக்சுவலாக மஸ்லப்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு 6 மந்த் ப்ராக்ரஸ். அண்ட் தென் பேக் லிவர் நான் எப்படி கற்றுக்கிட்டேன்னா, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்கு நான் வந்து புஷ்அப்ஸ், புல்லப்ஸ், டிப்ஸ், ஸ்குவாட்ஸ் இது மாதிரி எக்ஸசைஸ் மட்டும் தான் பண்ணுறேன். ஸோ இது மூலமாக நான் வந்து மசில் பில்ட் பண்ணியிருக்கேன். என்னோட 6 மந்த் ப்ராக்ரஸ் பிக்கும் நான் வந்து ஆட் பண்ணுறேன். அண்ட் தென் இதில் வந்து நான் மசில் கெயின் பண்ணியிருக்கேன், ஸ்ட்ரென்த் கெயின் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து என்கிட்ட வந்து ஓரளவு இன்சேனான ஸ்ட்ரென்த் இருக்குது, அதே மாதிரி ஓரளவு எனக்கு மசில் மாசம் இருக்குது. அண்ட் தென் ஃபேட் பர்சன்டேஜ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ கேலிஸ்தனிக்ஸை பொறுத்தவரைக்கும் நீங்கள் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து எவ்வளோத்துக்கு அதிகமாக ஃபேட் இருக்கீங்களோ அது கிட்டத்தட்ட ஒரு தேவையில்லாத. இப்போ நீங்கள் ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் 100 கிலோ வெயிட்டில் இருக்கீங்க, அதில் வந்து 30 கிலோ ஃபேட் இருக்குன்னா நீங்கள் தேவையில்லாமல் அந்த 30 கிலோ ஃபேட்டை வந்து நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. 30 கிலோ எக்ஸ்ட்ரா வச்சு நீங்கள் ஹோல்ட் பண்ணணும், அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபேட் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். கேலிஸ்தனிக்ஸை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எவ்வளோத்துக்கு நீங்கள் லைட்டாக இருக்கீங்களோ அவ்வளோத்துக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் ஸ்கில்ஸை படிச்சுக்கிட்டு தென் மசில் பில்ட் பண்ணுறது கேலிஸ்தனிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வயசான பிளான். ஃபஸ்ட்டே நீங்கள் மசில் பில்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கில்ஸ் கற்றுக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கீங்க, ஒரு பர்சன் வந்து ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரில் யார் வந்து ஈஸியாக கேலிஸ்தனிக்ஸ் கற்றுக்குவாங்கன்னா, ஒரு பர்சன் வந்து லைக் லைட் வெயிட்டில் இருக்க பர்சன் வந்து 30 டேஸில் கற்றுக்குறாங்கன்னா, ஸோ ஹெவி வெயிட்டில் இருக்க பர்சன் கண்டிப்பாக 40 to 45 டேஸ் ஆகலாம். ஸோ இது வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். ஸோ அப்போ வந்து நான் வந்து இருக்கிறது கரெக்டான பெர்ஃபெக்ட் ஸ்டேஜ். ஆஃப்டர் ஒரு 6 மந்த் பார்த்தீங்கன்னா, ஸோ என் பாடியில் வந்து ஃபேட்டே இல்லை, மசில்ஸ் இருக்குது, ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ மசில்ஸ் வந்து ஆக்சுவலாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா மசில்ஸ் இருந்துன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்குன்னு அர்த்தம் ரைட்டா. ஸோ அப்போ வந்துட்டு ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஸ்கில்ஸ் பண்ணும்போது டெக்னிக்கில் மட்டும் நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணால் போதும். மசில்ஸ் வந்து யூஸ்ஃபுல் தான், பட் ஃபேட் வந்து தேவையில்லாதது கேலிஸ்தனிக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ வந்து 6 மந்த்துக்கு பிறகு என் பாடியில் வந்து அவ்வளோ ஃபேட் இல்லை, மசில்ஸ் இருக்குது, ஸ்ட்ரென்த் இருக்குது, பூ. ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட் 6 மந்த் பண்ணேன். ஆஃப்டர் 6 மந்த் நான் வந்து என்ன பண்ணேன், இதே கிட்டத்தட்ட பேக் லிவரை இந்த 6 மந்த் பீரியட்லேயே நான் படிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னோட யூடியூப் சேனலில் கீழே போய் பார்த்தீங்கன்னா என்னோட 3 மந்த் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், 6 மந்த் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். பேக் லிவருக்கு நான் தனியாக ஸ்பெசிஃபிக்காக ட்ரெயின்லாம் பண்ணவே இல்லை, சும்மா அப்பப்போ எப்போவாது 1-2 டைம் பண்ண பார்த்தேன். ஸோ ஃபஸ்ட் டைமே என்னால் வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ண முடிஞ்சு. அண்ட் தென் அதே மாதிரி தான் அப்பப்போ ட்ரை பண்ணுவேன். அண்ட் தென் என்னால் க்ளீனாக வந்து ஹோல்ட் பண்ண முடிஞ்சு. ஸோ ஹியூமன் ஃப்ளாகும் சேம் அதே மாதிரி தான். நான் வந்து ரொம்ப வந்து அதுக்குன்னு எஃபோர்ட் போட்டுலாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணல. ஸோ அப்பப்போ நான் ட்ரை பண்ணுவேன், லைக் வீக்லி ஒன்ஸ், வீக்லி 2 டைம்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணேன். என்னால் ஹியூமன் ஃப்ளாக்ஸை என்னால் வந்து ஹியூமன் ஃப்ளாகை பண்ண முடிச்சு. நான் இவ்வளோ ஈஸியாக வந்து ஹியூமன் ஃப்ளாகாக இருக்கலாம், பேக் லிவராக இருக்கலாம், மசில்ஸாக இருக்கலாம், இதெல்லாம் படித்ததுக்கு ரீசன் வந்து நான் கிட்டத்தட்ட 6 மந்த்ஸாக என்ன ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன் டெய்லி ரெகுலராக, புஷ்அப்ஸ், புல்லப்ஸ் அண்ட் ஸ்குவாட்ஸ். நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணோன்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்கன்னா, உடனே வந்து இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் கற்றுக்கணும் நீங்கள் வந்து ஃபேண்டசைஸ் பண்ணுவீங்க. பட் அப்படி வந்து இது ஒர்க் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரென்த் தேவை. அப்போ தான் ஈஸியாக உங்களால் ஸ்கில்ஸை வந்து கற்றுக்க முடியும். நீங்கள் டேரெக்டாக ஸ்கில்ஸுக்குள்ளே போனீங்கனாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டைமுக்கு மேலே ஸ்ட்ரகிள் தான் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஸ்கில்ஸ் கற்றுக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் க்ரியேட் ஆகும். பட் ரியாலிட்டியில் நீங்கள் வந்து ஒரு லாங் பீரியட்லேருந்து பார்க்கும்போது உங்களோட ப்ராக்ரஸ் வந்து ட்ராப் ஆயிரும்.
அண்ட் தென் ஆஃப்டர் 6 months வந்து நான் வந்து பேக் லிவர் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். லைக் பேக் லிவர்னு தப்பாக சொல்கிறேன், 90 degree புஷ்அப்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். வித்தின் ஃபியூ வீக்ஸ் என்னால் வந்து அதையும் பண்ண முடிஞ்சு. ஹேண்ட் ஸ்டாண்ட் புஷ்அப்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ஹேண்ட் ஸ்டாண்ட் புஷ்அப்ஸ் தான் படித்தேன், அதுவும் என்னால் பண்ண முடிஞ்சு. வித்தின் லைக் ஒரு ஃபியூ வீக்ஸில் நான் வந்து அன்லாக் பண்ணிட்டேன். அண்ட் தென் பிளான்ஸ் தென் வந்துட்டு ஆஃப்டர் 6 months வந்து என்னோட ட்ரைனிங் வந்து நான் நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போனேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஸ்கில்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தேன். ஆஃப்டர் 6 months பார்த்தீங்கன்னா நான் வந்து பெரிய அளவு வந்துட்டு என்னோட மசில் பில்ட் பண்ணுறதுக்காக இருக்கலாம், என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு வந்து பேசிக் எக்ஸசைஸ் வந்து நான் பண்ணுறது ரொம்ப கம்மியாயிட்டு. என்னோட ட்ரைனிங் வந்து மோஸ்ட்டாக வந்து ஸ்கில்ஸை ஃபோக்கஸ் பண்ணியே இருந்து. ஏன்னா வந்து நான் இப்போ வந்து ஓவராலாக ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் வந்து பில்ட் பண்ணிட்டேன். எப்போ அது வீக்லி ஒன்ஸ் தான் வந்து நான் புஷ்அப்ஸ் புல்அப்ஸ் அதை மாதிரிப்பட்ட ட்ரைனிங் வந்து பண்ணுறேனே தவிர மற்றபடி மீதி எல்லா நாளுமே வந்து நான் பண்ணுறது வந்து ஸ்கில் பேஸ்ட் ட்ரைனிங். ஒன்று வந்து ஹேண்ட் ஸ்டாண்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பேன், இல்லைனா ஹேண்ட் ஸ்டாண்ட் புஷ்அப்ஸ், 90 degree புஷ்அப்ஸ், மஸ்லப்ஸாக இருக்கலாம், பேக் லிவராக இருக்கலாம், ஹியூமன் ஃப்ளாகாக இருக்கலாம், பிளான்ஸாக இருக்கலாம், டிராகன் ஃப்ளாக் ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருக்கலாம், ஃப்ரீ ஸ்டைல் புஷ்அப்ஸாக இருக்கலாம், ஸ்ட்ராடர் பிளான்ஸாக இருக்கலாம், ஸ்ட்ராடர் பிளான்ஸ் புஷ்அப்ஸ், ஃபுல் பிளான்ஸ், அதே மாதிரி ஃப்ரீ ஸ்டைல் புஷ்அப்ஸ், 3 clapping புஷ்அப்ஸ், இதே மாதிரிப்பட்ட ஸ்கில்ஸை மட்டும் நான் அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். என்ன விஷயம்னா அடுத்த 6 monthsல என்னால் எல்லாத்தையுமே அன்லாக் பண்ண முடிஞ்சு. கரெக்டாக வந்து நான் ஜான்வரி ஸ்டார்ட் பண்ணுறேன். 2021 ஜான்வரியில் கிட்டத்தட்ட என்னால் வந்து எல்லா ஸ்கில்ஸையுமே அன்லாக் பண்ண முடிஞ்சு. எல்லா ஸ்கில்ஸுமே என்னால் இப்போ பண்ண முடியும். என்னால் ஃப்ரீ ஸ்டைல் புஷ்அப்ஸ் பண்ண முடியும், சூப்பர் ஹியூமன் புஷ்அப்ஸ் பண்ண முடியும், 3 clapping புஷ்அப்ஸ் பண்ண முடியும், ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ண முடியும், 90 degree புஷ்அப்ஸ் பண்ண முடியும், ஃபுல் பிளான்ஸ் பண்ண முடியும், ஸ்ட்ராடல் பிளான்ஸ் புஷ்அப்ஸ் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு அட்வான்ஸ் கேலிஸ்தானிக் அத்லெட்டிக்கிட்ட என்னெல்லாம் ஸ்கில்ஸ் இருக்கோ அந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே என்னால் அந்த டைமில் பண்ண முடிஞ்சு. ஸோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நான் ப்ராக்ரஸ் பண்ணதுக்கு மெயின் ரீசன் வந்து என்னோட ஃபஸ்ட்டு 6 month ட்ரைனிங் வந்து அதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணிச்சு. அந்த 6 months இல்லாமல் இந்த 6 monthsல என்னால் எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணியிருக்க முடியாது. அண்ட் அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு 6 months பேசிக்கில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணது, அதாவது புஷ்அப்ஸ் புல்அப்ஸில் ஃபோக்கஸ் பண்ணதுனால என்னோட ஷோல்டர் வந்து ஸ்ட்ராங்காக மாற ஆரம்பிச்சு. என்ன தான் என்னோட ரொட்டேட்டர் கஃப் டியர் ஆயிருந்தாலுமே அதை சுற்றி இருக்க வேறு மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருந்து, ஃப்ளெக்சிபிலிட்டியும் கொஞ்சம் அதிகமாக இருந்து, என்னோட மொபிலிட்டியும் கொஞ்சம் அதிகமாக இருந்து. ஸோ அது வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து ஃபால் ஆகலை. நான் எப்போவாவது வந்து கீழே வந்து எதிர்பார்க்காம விழுந்தாலோ மேபி வந்து என்னோட ஷோல்டர் வந்து டிஸ்லோகேட் ஆகலாமே தவிர மற்றபடி நான் ட்ரெயின் பண்ணுறதுனால என்னோட ஷோல்டர் வந்து டிஸ்லோகேட் ஆகவே இல்லை. ஆஃப்டர் 6 months அந்த 6 month பீரியடில் வந்து 1-2 டைம் இன்பிட்வீன் வந்து டிஸ்லோகேட் ஆச்சு லைட்டாக, பட் அதுக்கப்புறம் டிஸ்லோகேட் ஆகலை. அண்ட் நான் ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய தடவை என்னோட ஷோல்டர் வந்து டிஸ்லோகேட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து கேலிஸ்தானிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா பேசிக் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ணும். அண்ட் அந்த பேசிக்கை நீங்கள் வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க. ஏன்னா வந்து நீங்கள் வந்து சும்மா ரேண்டமாக கண்ணை மூடிட்டு புஷ்அப்ஸ் போட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்ரஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த புஷ்அப்ஸ்லையும் நீங்கள் வந்து கரெக்டான இன்டென்சிட்டியில் ட்ரெயின் பண்ணுறீங்களா, கரெக்டான வால்யூமில் ட்ரெயின் பண்ணுறீங்களா, கரெக்டாக ரெஸ்ட் எடுக்கிறீங்களா, கரெக்டான வேரியேஷனை பிக் பண்ணுறீங்களா, இது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக வந்து ஸ்மார்ட்டாகவும் ஹார்டாகவும் நீங்கள் ட்ரெயின் பண்ணிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ரிசல்ட்ஸை வந்து உங்களால் ஈஸியாக வந்து கெயின் பண்ண முடியும். உங்களாலே ஒரு ஸ்ட்ராங்கான கேலிஸ்தானிக் அத்லெட்டாக கண்டிப்பாக மாற முடியும். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த 6 months அதாவது இந்த 6 to 1 year டைமில் நான் எதை மாதிரிப்பட்ட டயட் ஃபாலோ பண்ணேன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ அந்த வீடியோ பார்க்கணும்னா மறக்காமல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது வரைக்கும் ஸ்டே டியூன், பாய்.